Hey guys, today we are going to see that our small colorful chicks. Sorry guys, இங்கிலீஷில் பேசுனதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலர் கோழி குஞ்சு வாங்கியிருந்தோம். ஒரு 6 கோழி குஞ்சு வாங்கியிருந்தோம். ஆமாம், நாங்கள் செஞ்ச வீடு இதுதான். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஒரு வெள்ளை கலர் இருக்குது கைஸ். இந்த வெள்ளை கலருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கு பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரியல. உள்ள எல்லாமே கம்முன்னு படுத்துக்குச்சு கைஸ். இங்கே பாருங்களேன், அந்த வெள்ளை கலர் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கலருக்கு சீக்கு பிடிச்சிக்குச்சு. அப்புறம் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபுட்டு இதுதான். அது ஃபுட்டு போடுற இடம் இதுதான் கைஸ். இங்கெல்லாம் ஃபுட்டு போடுவேன். இந்த இடத்துல டேப் போட்டு ஒரு பாட்டில் அறுத்து அந்த இடத்துல வச்சுருக்கேன் கைஸ். டேப் போட்டு ஒட்டியிருக்கு, அது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்குள்ளே தண்ணி, இங்கே ஃபுட்டெல்லாம் இருக்குது. மீதி ஃபுட்டு எக்ஸஸ் ஃபுட்டெல்லாம் எங்கே போனால் இதுக்குள்ளேயே வச்சுப்போம். பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம மோஸ்ட்டாக தீவனமும் ரெக்கை வளர்கிறதுக்கும் சாப்பாடு வச்சுக்கோம். ரெக்கை வளர்கிறதுக்கான சாப்பாடு இந்த பொட்டுக்கடலை மாதிரி இருக்குல்ல கைஸ், அது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா தீவனம் எப்போவாதி தான் போடுவோம். அப்புறம் இந்த டப்பாக்குள்ளே தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு விளையாடுற பொருட்கள், இது அது அளவு எடுத்து போடுறதுக்கு கைஸ். இதில் தீவனம், இதில் அந்த பொட்டுக்கடலை மாதிரி சாப்பாடு, இது பிடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல பொட்டுக்கடலை போடுவேன், அந்த பொட்டுக்கடலை மாதிரி இருக்கிற சாப்பாடு. இதில் அப்படியே தீவனம் எடுத்து அப்படியே போட்டு விட்ருவேன். நெக்ஸ்ட் என்ன இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இது பார்த்தீங்கன்னா மக்கு. இல்லை தண்ணி தீவனம் அளவு எடுத்து போடுறதுக்கும் தண்ணி பிடிச்சி இதில் ஊற்றுறதுக்கும் கைஸ். 2 மக்கு இதே மாதிரி ஊற்றணும், கரெக்டாக இருக்கும். கைஸ், கோழி குஞ்சு வந்துருச்சு கைஸ், நான் கவனிக்கவே இல்லை. எடுத்து நம்ம உள்ளே கைஸ் என்ன கைஸ் இது இப்படி பண்ணுது கைஸ்? துள்ளி குதிச்சு வெளியே போயிடுச்சு. ஷாக்கிங் கைஸ். அது சாப்பிட்ற பசிக்குது போல, தான் வந்துடுச்சு. நம்ம கோழி குஞ்சுலேயே எது இருக்கிறதுலே தைரியசாலி தெரியுமா கைஸ்? இதுன்னு நினைப்பீங்க, ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. உள்ளே இருக்கு பார்த்தீங்களா ஒரு பச்சை கலர், அதுதான். இந்த பச்சை கலர் தான் இருக்கிறதுலே தைரியசாலி. அது என்னென்னலாம் பண்ணணும் தெரியுமா கைஸ்? என் விரலில் நிற்கும், அப்புறம் இந்த பெரிய கையில் நிற்கும், என் தோலில் நிற்கும். நான் அதை உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுறேன் கைஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கைஸ், பச்சை கலர் வெளியே வருது. நம்ம எடுத்து வெளியே விட்டு காமிக்கிறேன் கைஸ் அதோட தைரியத்தை. பாருங்கள், அதோட தைரியத்தை நான் காமிக்கிறேன் கைஸ். இங்கே நிற்க வச்சேன்னா என்ன பண்ணணும்னு பாருங்கள் கைஸ். இப்போ என்ன பண்ணணும் நீங்களே பாருங்கள். எப்படிடா வெளியே போகிறது அப்படின்னு தான் பார்க்கும். இங்கே பாருங்கள் கைஸ், அது எப்பவுமே ஒரு யோசனை பண்ணுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இது கிளி மாதிரி. நாங்கள் எல்லா கோழி குஞ்சுக்குமே பேர் வச்சுருக்கோம். என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு செல்லக்குட்டின்னு பேர் வச்சுருக்கோம். பச்சை கலருக்கு பச்சை கிளின்னு பேர் வச்சுருக்கோம். பிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா பிங்கின்னு வச்சுருக்கோம். ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சு முட்டைன்னு பேர் வச்சுருக்கோம். மஞ்சளுக்கு இது டக்குன்னு பேர் வச்சுருக்கோம். அப்புறம் ஆரஞ்சுக்கு ரோசின்னு பேர் வச்சுருக்குறோம். அப்புறம் கடைசி உள்ளே என்ன இருக்குது, இந்த வயலட்டா என்னது இது உள்ள ஒயிட்டு. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் கோழி குஞ்சை என் கையில் நிற்கிறது, விரலில் நிற்கிறது, தோலில் நிற்கிறது, அந்த வீடியோலாம் போடுறேன் கைஸ். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா பாதி தூக்கத்துக்கு போயிடுச்சு. நம்ம எப்படி இந்த வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் ஒரு ரேட்டிங் போடுங்க. 10க்கு எத்தனை கொடுப்பீங்க அப்படின்னு. இது எப்படி நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டைப்பெட்டி கைஸ். அந்த ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் டப்பா கைஸ். அதில் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு, இந்த இடத்துல கண்ணாடி மாதிரி இருக்கிறதுக்கு இந்த இடத்துல டேப் போட்டு அது நிற்கிறதுக்காக ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெட்டு, சும்மா டிஷ்யூ மட்டும் போடல. இங்கே உள்ள ஒரு துணி இருக்குது சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள் கைஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதுக்குள்ளே ஒரு துணி இருக்குது, அதனால தான் சாஃப்டாக இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் இங்கே டிஷ்யூ போடல, சும்மா ஒரு சிகப்பு கலர் துணி. அப்புறம் அது அதுக்கு இந்த இடம் ஜில்லுன்னு இருக்கிறதுனால அது இந்த இடத்துல அதிகமாக படுக மாட்டேங்குது கைஸ். அது இங்கே வாமாக இருக்கிறதுக்கு இதமாக இருக்கும் அதுக்கு இந்த இடத்துல, அதனால அது அங்கே போய் படுக்குது. இது கேட்டு, இது ஓப்பன், இப்படி பண்ணால் க்ளோஸ். இருங்க கைஸ், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் பண்ணால் ஓப்பன் கைஸ். இப்படி பண்ணிவிட்டு அது உள்ளே போய்க்கும். கோழி குஞ்சு மூடி இருந்தாலுமே அது அப்படியே துள்ளி குதிச்சு போய்க்கும். இருங்க கைஸ், அதை நான் குதிக்கும் போது உங்களுக்கு கிளிப்பு காமிக்கிறேன். இப்போ மூடிடுவோம் கேட்டை.
எப்படி உள்ள போகும்னு நீங்களே பாருங்க கைஸ் கொஞ்ச நேரத்தில். கைஸ் பார்த்தீங்கன்னா குதிச்சிருச்சு. நான் வீடியோ திரும்பி போடுறதுக்குள்ளே அது குதிச்சிருச்சு கைஸ். என்னால் கிளிப்பு காமிக்க முடியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.